எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரியாளுடைய பூச்சூட்டல் பதிகத்துல 10வது பாட்டு பாடல சொல்றேன், கேட்டுங்க. பலஸ்ருதி பாட்டு இது. செண்பகம் மல்லிகையோடு செங்கை நீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொணந்தேன் இன்றிவை சூட்டவாவென்று மண்பகர் கொண்டானை ஆட்சியர் மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர்கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்தே. பாட்டு சொல்லும்போது செண்பகம் மல்லிகையோடு செங்கனி இருவாக்கி என்பகர் பூவும் கொணந்து நின்றிவை சொட்டவாவென்று மண்பகர் கொண்டானே ஆட்சியர் மகிழ்ந்தரை செய்த மாலை பண்பகர் வில்லிபுத்தூர்கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்தே அப்படி சொல்லும்போது இதில் பாருங்க, எடுத்ததும் பாருங்க. செண்பகம் மல்லிகையோடு, செண்பகம் மல்லிகை, செங்கழனின்றது தாமரை, இருவாட்சின்றது ஒரு மலர். செண்பகம் மல்லிகையோடு செங்கழனி இருவாட்சி 4 பூவை சொல்லியிருக்காரு இதுல. எண்பகர் பூவும், எண்பகர் பூவும்னா இது மாதிரி எண்ணில் அடங்காத பூ, எண்ணிக்கை ஏற்ற பூவை கொண்டு சொல்லலாம். எண்பகர் பூவும்னா இந்த பாட்டில் 10 பாட்டில் பார்த்தீங்கன்னா 8 பூவை சொல்லியிருக்காரு. என்னென்ன பூ தெரியுமா? முதல் பாட்டில் செண்பகம், 2வது பாட்டில் மல்லிகை, 3வது பாட்டில் பாதிரி, 4வது பாட்டில் சொல்ல, 5வது பாட்டில் தாமரை, 6வது பாட்டில் புன்னை, 7வது பாட்டில் குறுக்கத்தி, 8வது பாட்டில் இருவாட்சி, 9வது பாட்டில் கருமுகை. இந்த 8 பாட்டை சொல்லியிருக்கா, 8 பூவை சொல்லியிருக்கா இல்லையா? அப்படியும் வச்சுக்கலாம். எண்பகர் அந்த மாதிரி சொல்லுகின்ற 8 பூக்களையும் என்பவர் பூவும் கொணந்தேன் இங்கு போய் சொட்டவாவென்று, நீ சூட்டிக்க போற வா அப்படின்றதுக்காக உனக்காக கொண்டுருக்கேன், இங்கே வா இதை சூட்டிக்கோ அப்படின்னு அர்த்தம் இல்லை. வா இங்கே வா இதை சூட்டிக்கோ, எண்பகர் பூவையும் கொண்டுருக்கேன், எண்ணில் அடங்காத பூவை கொண்டுருக்கேன், அல்லது இந்த 8 விதமான பூவையும் கொண்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். மண் பகர் கொண்டானை, மண் பகர்ன்றது அளக்கிறதுக்கு ஒரு பேர். பகர்தல் தான் அளக்கிறது. மண் பகர் பூமியை அளந்தவனை. விஸ்வரூபம் எடுத்த பெருமாள் வாமனாவதாரம் எடுத்துட்டு அப்புறம் விஸ்வரூபம் எடுத்தப்போ பூமியை அளந்தார் இல்லையா? இப்போ ஒரு பாதமாக வச்சு அளந்தார் இல்லையா? மகாபலி சக்கரவர்த்தியை சம்ஹாரம் பண்ணும்போது அதை சொல்றாருங்க. மண்பகர் கொண்டானை, மண்ணையும் பூமியையும் அளந்த மண்பகர் கொண்டானை. அந்த மாதிரி இப்போ இது பண்ணவனை, இப்போ அளந்தவனை பெருமாளை ஆய்ச்சியர் மகிழ்ந்து உரை செய்த விம்மாலை. ஆய்ச்சி மகிழ்ந்துரை செய்த விம்மாலைன்னா, ஆய்ச்சின்னா யாருன்னா யசோதை. இந்த இடத்துல ஆய்ச்சி மகிழ்ந்து உரை, மகிழ்ச்சியோடு அவ உரை செய்த விம்மாலை, அவளுக்காக செய்யப்பட்ட இந்த மாலை, இந்த பூமாலை, இந்த பாடல் மாலைன்னு அர்த்தம். ஆய்ச்சியர் மகிழ்ந்துரை, ஆட்சியர் சொல்வதாக மகிழ்ந்து, இந்த இடத்துல ஆய்ச்சியே சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது, ஆய்ச்சி சொல்வதாக மகிழ்ந்து பெரியாழ்வார் படைத்த இந்த மாலை அப்படி எடுத்துக்கணும். ஆய்ச்சியர் மகிழ்ந்துரை செய்த விம்மாலை, ஆட்சியர் மகிழ்ந்த உரை செய்த உம்மாலை அப்படி எடுத்துக்கணும். ஆட்சியர் மகிழ்ந்துரை செய்த உம்மாலை இருக்கு இல்லையா? ஆட்சியர் மகிழ்ந்து உரை செய்த உம்மாலை, ஆட்சியருக்காக ஆட்சியராக நினைச்சு மகிழ்ந்து உரை செய்த இந்த பெரியாழ்வார் உரை செய்த இந்த மாலை, ஆட்சியர் மகிழ்ந்த உரை செய்த உம்மாலை அப்படி எடுத்துக்கணும். பண்பகர் வில்லிபுத்தூர், இதுல பண்ணா ராகம், பகர்னா சொல்றது பாடுறது. பண்பகர் வில்லிபுத்தூர் ராகம் வச்சு ராகத்தோட பாடினா வில்லிபுத்தூர் கோன். வில்லிபுத்தூர்ன்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோன் அண்ணா. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அரசன்னா என்னன்னா, அப்பெல்லாம் அந்த ராஜாக்கள் ஒருத்தரை ஆட்சி செய்யறதுக்கு, அந்த சிற்றூர் ஆட்சி செய்யறதுக்கு கொடுத்துருப்பா இல்லையா? பெரியாழ்வாருக்கு வல்லவராஜன் கொடுத்துருந்தான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. இனிமேல் நீ தான் நடத்தி கொடுக்கணும், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அதிபதியாக இருக்கணும் அப்படின்றது. அதுதான் இங்கே சொல்ல. வில்லிபுத்தூர் கோன் பட்டர்பிரான்னா பெரியாழ்வார் சொன்ன பத்தே, அவர் சொன்ன இந்த 10 பாட்டுன்னு சொல்றார். அழகா இது பண்ணிருக்க. இது பலஸ்ருதி பாட்டு. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல அந்த பூக்களோட பெருமையை சொல்ற, அடுத்தது பெருமாள் பெருமையை, அதுக்கு அடுத்தது அதை பாடினவரோட பெருமையை, அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன இது வில்லிபுத்தூர் சொன்ன 10 மாலையை சொன்னோம்னா, 10 பாட்டு சொன்னோம்னா நமக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு. செய்த ஆட்சியர் மகிழ்ந்துரை செய்த மாலையை சொன்னோம்னா நமக்கு நல்ல வாழ்க்கை என்ன அமையும் அப்படின்றதாக இதில் சொல்லியிருக்கார். ரொம்ப அருமையான பாட்டு. நாளைக்கு பூச்சூட்டல் முடிஞ்சிடுத்து, நீராட்டம் முடிஞ்சிடுத்து, பூச்சூட்டல் முடிஞ்சது, காப்பிடல் இருக்குது, காப்பிடல் ஆரம்பிப்போம். தேங்க்யூ.